அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராமில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போகிறோங்க. எல்லாரும் விரும்பி கேட்டுட்டு இருக்க மாங்கல்யம் கோர்க்கக்கூடிய ஐம்பொன் செயின் மாடல்கள் வித்து முகப்பு வித்தவுட் முகப்பு செயின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமான மாடல்ஸ் வந்து நிறைய மாங்கல்யம் கோர்க்குற மாடல்ஸ் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் அடிஷ்னலாக டெய்லி வேர் பண்ணக்கூடிய ஐம்பொன் செயின் மாடல் நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஒரு செயினாக நான் டிசைன்ஸ் காமிச்சிக்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த செயின் பிடிச்சிருக்கோ அந்த செயினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோட ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸும் அனுப்புனீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கொரியர் போட்டுருவாங்க. 2-3 நாட்களில் உங்களுக்கு கொரியர் வந்து சேர்ந்துடும். இப்போது ஒவ்வொரு டிசைன்ஸும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முகப்பு செயின்லேருந்து நம்ம பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக அப்படி ஐம்பொன் முகப்பு செயின் சரடு மாடல், நைஸ் சரடு மாடல். இந்த செயின் மாடல் பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல் இல்லாத உருண்டை பால் கொண்ட செயின். இது பாருங்கள். ஸோ இது ஃபாஸ்ட் மூவிங் செயின், நிறைய விரும்பி வாங்குகிறாங்க. ஸோ இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, என்னோடய வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நிறைய செயின் மாடல்ஸ் இருக்குது, டக் டக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இது வந்து உருண்டை கொடி மாடல் செயின். இதில்
இதில் போமா? ஐம்பொன் முறுக்கு செயின். ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னிங்கன்னா, எல்லா செயினை விட அதிகமாக லைஃப் வரக்கூடிய செயின் இது. லைஃப்னால் என்னென்னா, இந்த செயின் உடையிறது நெளிகிறது அதை பற்றினா இல்லை, இதை லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த கலர் கோட்டிங் மெருகு வந்து போகாமல் ரொம்ப நாளைக்கு நின்று வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செயினில். ஸோ நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த செயினை தான் இருக்கும். ஏன்னா இதை வாங்கிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா நல்லா இருக்குன்ற வார்த்தை மட்டும்தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு செயின் இது. 2 பவுன் மதிக்கத்தக்க செயினுங்க இது. ஐம்பொன் முறுக்கு செயின். ஸோ இதில் எல்லா சைஸ்லேயும் இருக்குது. 2 பவுன், 3 பவுன், 5 பவுன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 பவுன், 20 பவுன், அந்த மாதிரி எல்லா சைஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் திக்னஸில் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ சொல்லிட்டீங்கன்னா அந்த திக்னஸில் உங்களுக்கு மாங்கல்யம் கோர்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் மாங்கல்யம் வாங்கும்போது இதில் ஒரு செயினை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த செயினில் மாங்கல்யம் கோர்த்து அனுப்புங்க மேடம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு செயினில் கோர்த்து அனுப்பிக்கலாம். இந்த செயின் வந்து இது ஐம்பொன் செயின். ஸோ ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு டெய்லி வேர் பண்ணலாம், சுடுதண்ணி யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு இந்த மெருகு தாங்கி வரும். கழுத்து அரைக்கிறது, இச்சிங் ஆகிறது, புண்ணு ஆகிறது, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. இது வந்து ஒரு 3 பவுன் மதிக்கத்தக்க செயினுங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு 7 பவுன் மதிக்கத்தக்க செயின். இது பாருங்கள், ஒரு 20 பவுன் மதிக்கத்தக்க செயின். இது நல்லா திக்காக போடுவேன் மேடம், எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம், பெருசாக வாங்கிக்கலாம். சைஸ் பாருங்கள், உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸை மார்க் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இன்னும் 2-3 சைஸ் எங்கே எந்த சைஸ் பிடிச்சிருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சைஸில் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாங்க. இதில் எல்லா சைஸுமே அவைலபிள் நம்மக்கிட்ட. நீங்கள் ஒரு இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு சரியான சைஸ் தெரியல அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு 3 பவுன் மதிப்பில் இந்த செயினில் பண்ணி கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா 3 பவுன் மதிக்கத்தக்க செயினில் பண்ணி கொடுத்துருவேன். இல்லை 5 பவுன் மதிப்பில் வேணும் அல்லது 10 பவுன் மதிப்பில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லும்போது சொல்லிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கும்போது நம்மளுக்கு செயின் பெருசாக தெரியும் அல்லது மெலிசாக தெரியும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் எந்த சைஸ் வேணும்னு கேட்குறீங்களோ சொல்லுங்கள், அந்த சைஸில் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன். ஸோ இந்த ஒரு சைஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் இன்னொரு சைஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம், சுடுதண்ணி போடலாம், சோப்பு போடலாம், கழுத்தில் இச்சிங் வராது, அரிப்பு வராது, புண்ணு வராது, சீக்கிரமாக வெளுத்து போகாது. இந்த மாடலுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. அதிகமாக ஒரு நம்பிக்கையோடு வாங்கி போடலான்னா நீங்கள் இந்த மாடல் வாங்கி போடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரடு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான மாடல்னு சொல்லலாங்க. இது சரடு மாடல் செயின். அப்படியே ரியல் கோல்டு மாதிரி இருக்கணும். நீங்கள் கோல்டோட வச்சிங்கன்னா இது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரியல் கோல்டு மாதிரி இருக்கும். ஐம்பொன் செயின். நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே ஐம்பொன் செயின் தான். ஏன்னா ரெண்டையும் ஒன்றா காமிச்சிட்டு
வீடியோ நம்ம ஷேர் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்கன்றதுனால இன்றைக்கி வந்து ஐம்பொன் செயின் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்கள் எது வேணுமோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய செயின் மாடல்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அனுப்பி மார்க் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பாருங்கள், நம்ம கோல்டில் செஞ்சோம்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் மாடல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசாரி இனத்தினர் போடுவாங்க, இந்த ரெட்டை கொத்து செயின் வேணும்னு கேட்பாங்க. மாங்கல்யம் கோர்க்குறதுக்கு இந்த செயின் தாங்க அது. ஸோ இந்த ரெட்டை கொத்து செயின் வேணுன்றவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, மார்க் பண்ணுங்கள், அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அந்த சரடுலேயே கொஞ்சம் சன்னம், அந்த சரடு வந்து ஒரு 7 பவுன் மதிப்பு இருக்கும், இது ஒரு 4 பவுன் மதிப்பு இருக்கும். ஸோ 2 சைஸில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த முறுக்கு செயினில் பாருங்கள், இது ஒரு 2 பவுன் மதிப்பு தக்க முறுக்கு செயின். ஸோ நான் காமிக்கும் போது இந்த டிசைன் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நிறைய ஃபாஸ்ட்டு மூவ் ஆகும், ரொம்ப நாளைக்கு லைஃப்பும் வரும். ஸோ வேணுன்றவங்க இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் தான் மேடம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த சைஸ் வாங்கிக்கலாம். இது மாங்கல்யம் கோர்க்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, நீங்கள் டெய்லியும் வேர் பண்ணுறதுக்கும் இந்த செயின் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த சரடுலேயே இங்கே பாருங்கள் 10 பவுன் திக்னஸ் உண்டான செயின்ங்க. இது சரடு காமிச்சோம் இல்லையா, 5 பவுன் 8 பவுன் 4 பவுன் 8 பவுன், இது வந்து 10 பவுன் திக்னஸ் உண்டான செயின். ரொம்ப சூப்பராக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு. அழகாக அங்கே பாருங்கள், ஃபினிஷிங் ரொம்ப பக்காவாக இருக்குது. இந்த செயின் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இது ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி செஞ்சதுங்க. கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 பீஸ் செஞ்சோம். அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் மிச்சம் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பர் டூப்பர் செயினுங்க. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது செயின் க்ளோஸில் அப்படியே அந்த முறுக்கு செயின் இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய செயின் வேறு ஒரு மாடலில் வேணும் மேடம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்காகவும் இந்த மாடலுங்க. இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா? ஒரு 15 பவுன் மதிக்கத்தக்க ஒரு செயினுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு. ஒரு கோல்டில் ஒரு 15 பவுன் செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குங்க அச்சாசா. பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அடுத்து எனக்கு வந்து கொஞ்சம் பட்டையாக போட பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பட்டை செயின் ஒன்று காமிக்கிறேங்க மாடல். இந்த செயினை நீங்கள் வாங்கி போடலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செயினு. இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மாங்கல்யம் கோர்க்கிறதுக்காகட்டும், இல்லை டாலர் கோர்க்கிறதுக்காகட்டும். இந்த பாருங்கள், வி டைப் செயின்னு சொல்லுவோம் இதை. இந்த பாருங்கள், குட்டி குட்டி ஹார்ட் மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் இந்த மாதிரி டாலர் கோர்த்தும் போட்டுக்கலாம், மாங்கல்யம் கோர்த்தும் போட்டுக்கலாம், நார்மலாக வந்து ஜென்ஸும் போட்டுக்கலாம், லேடிஸும் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக நல்லா எடுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செயின் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஃபாஸ்ட்டு மூவிங் இந்த செயின் நம்ம கடையில் நிறைய மூவ் ஆகிட்டுருக்கு. மொத்தமாக நம்ம நிறைய இறக்கி வச்சுருக்கோம். ரீசெலர் யாருக்கும் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ
ஸோ இந்த செயின் பாருங்கள், நம்ம முகப்பு செயின் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் உண்டான மாடல் தான். ஒரு 30 இன்ச்சு செயின் இது. 30 இன்ச்சு எனக்கு வேணும்னு கேட்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான செயின் இது. இதில் மட்டும்தாங்க 30 இன்ச்சு இருக்குது இப்போதைக்கு. சரிங்களா, 30 இன்ச் செயின் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஏன்னா இதுதான் ஃபாஸ்ட் மூவ் ஆகும். ஸோ இதில் 30 இன்ச்சு செயின் வேணும்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அவைலபிலிட்டி செக் பண்ணுங்கள், ரேட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஓகேன்னு வாங்கிக்கோங்க. இது வந்து சரடு மாடலில் ஒரு 4 பவுன் மதிக்கத்தக்க 24 இன்ச்சு செயினுங்க. சூப்பராக இருக்குங்களா? ஸோ இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இந்த செயின் பாருங்கள், ரெட்டவடை செயின். ரெட்டவடை செயினில் நம்ம ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கவங்கலாம் இது கல்யாணத்துக்கு செஞ்சு போட்டிருப்பாங்க அவங்க வீட்டில். இது வந்து நீட்டுப்பட்ட செயின்னு சொல்லுவாங்க, ரெட்டவடை செயின். வயசானவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது ஒரு அவங்களோட ட்ரீமாக இருக்கும், இந்த செயின் செய்யணும்னு நினச்சிருப்பாங்க, செய்ய முடியாமல் போயிருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செயின், நல்ல குவாலிட்டியான செயின், லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது இந்த செயின். மாங்கல்யம் கோர்க்கிறதுக்கு உண்டான செயின் எல்லாமே நம்ம பார்த்துட்டோங்க. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நான் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் மாங்கல்யம் கோர்க்கிறதுக்காக எனக்கு வேண்டாம், ஒரு டாலர் கோர்த்து போட்டுக்கிறதுக்காக வேணும், இல்லை டெய்லி வேர் பண்ணுறதுக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் மஞ்சள் சரடு கூட சும்மா கூட துணை செயினாக போடுறதுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நான் இப்போ காமிக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த செயினில் நீங்கள் மாங்கல்யமும் கோர்த்துக்கலாம், துணை செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அன்மேரிடு பொண்ணுங்களும் போடலாம், மேரேஜ் ஆனவங்களும் போட்டுக்கலாம். மஞ்சள் கயிறு கூட சேர்த்து ஒரு செயின் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான மாடல் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாங்க. இது ஃபாஸ்ட் மூவிங் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இது, பட் நல்ல மூவ் ஆகுது, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. கட்டை செயின்னு சொல்லுவாங்க. இது 2-in-1 மாடல். பாருங்கள், 2 மாடலில் இருக்குதுங்களா, இடையில பாருங்கள் கட்டை இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நிறைய செயின் வச்சு காமிக்கும் போது எந்த செயின் வாங்கலாம் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகுதுங்கிறதுனால இப்போ நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு செயின் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கும் எனக்கு அனுப்புறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். இது பாருங்கள், இதில் வந்து பழைய மாடல் செயின், ஆனால் ஃபாஸ்ட் மூவிங் செயினுங்க. இது டாலர் கோத்து போடுறதுக்கு, டெய்லி வேர் பண்ணுறதுங்களுக்கு, அன்மேரிடு பொண்ணுங்க போட்டுக்கிறதுக்கு, ஸோ எல்லாருக்கும் ஒரு சூப்பர் மாடல் அது. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் செயினுங்க நான் உனக்கு காமிக்க போகிறது. இது ரொம்ப லேட்டஸ்ட் வெர்ஷன், எஸ் டைப் செயின், நைஸ் சரடு பட்டை செயின், நைஸ் சரடு பட்டை செயின், லேட்டஸ்ட் வெர்ஷன், இப்போ வந்த மாடல், புதுசாக வந்த மாடல். ஸோ இது இன்னும் மார்க்கெட்டில் நிறைய வரலை, நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பேபி செயின் 18 இன்ச்சும் அவைலபிளாக இருக்குது, 24 இன்ச்சும் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, இது நீங்கள் டாலரும் கோர்த்து போட்டுக்கலாம், சும்மாவும் போட்டுக்கலாம், ஆண்களுக்கும் வாங்கி போடலாம், பெண்களும் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஒரு 3 பவுன் மதிப்பு தக்க செயின், 3 பவுன் 2 பவுன் மதிப்பு தக்க செயின் தாங்க. ஸோ இதுவே தங்கத்தில் செஞ்சிங்கன்னா 3 பவுன் வரும். ஆனால் இது ஒரு கெட்டி நைஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் 3 பவுன் வரும். பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். டாலர் கோர்த்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இது டாலர் இல்லாமல் டெய்லி வேர் பண்ணுறதுக்காக காமிச்சிருக்கேன். இந்த செயின் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம முறுக்கு செயினில் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதுதான். ஆனால் டெய்லி வேர் பண்ணுற லிஸ்ட்டில் இது இருக்குது. ஏன்னா இது ஒரு 2 பவுன் மதிக்கத்தக்க செயின். இப்போ நீங்கள் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு சின்னதாக வேணும், மெலிசாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், இது பட்டை செயின், நார்மல் பட்டை செயின் தான், எப்பயும் உள்ள மாடல். பட்டை செயின்னாலே ஒரு மாடல் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த செயின் தான். இது ஆண்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், பெண்களுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஆண் பெண் இருவரும் ஒரே மாதிரி போடணும்னு நினச்சா கூட இது மாதிரி போடலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபேவரட், எல்லோரும் விரும்பி வாங்கக்கூடிய செயின். பார்வையாக இருக்கும், எடுப்பாக இருக்கும், கழுத்தில் போட்டால் அழகாக இருக்கும். அந்த மாதிரி இந்த செயின் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. இது பாருங்கள், சன்னம், அந்த கட்டை செயின்லேயே சன்னம், ரொம்ப மெலிசாக இருக்குது பாருங்கள். ஒரு 2 பவுனில் செஞ்சிடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சன்னம் டெய்லி வேர் பண்ணக்கூடிய செயின்.
இச்சிங் இருக்காது, அரிப்பு இருக்காது, கழுத்தில் டெய்லி வேர் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஒன்றுமே ஆகாது. இந்த செயின் பாருங்கள், 3 பவுன் மதிக்கத்தக்க செயின். மாங்கல்யம் கோர்க்கறதுனாலும் கோர்த்து, இது நிறைய பேர் மாங்கல்யம் இந்த சைஸில் கோர்த்துக்கிறாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப பெருசாக வேண்டாம், கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி செயினில் தான் மாங்கல்யம் கோர்த்து வாங்குறாங்க சிம்பிளாக. ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு 5 உருக்கள் மட்டும் கோர்த்து எனக்கு வேணும் அப்படின்னா இந்த செயின் கரெக்டாக இருக்குங்க, பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா இந்த செயினில் கூட நீங்கள் கோர்த்து வாங்கிக்கலாம். மாங்கல்யம் இந்த செயின்லேயும் கோர்த்துக்கலாம், இந்த செயின்லேயும் கோர்த்துக்கலாம். இது பாருங்கள், இதுவும் மாங்கல்யம் கோர்க்குறதுக்கு. இது ரெண்டும் இந்த சைஸில் ரொம்ப பெருசாக இல்லாமல் சிம்பிளாக தெரியுது இல்லைங்களா? ஸோ அழகாக இருக்கு இல்லையா? அதனால் இந்த சைஸில் நீங்கள் கோர்த்து வாங்கினா வாங்கிக்கலாம். இன்னொரு செயின் பாருங்கள், இதில் கூட நம்ம மாங்கல்யம் கோர்த்து போடலாம். பின்னல் செயின் இது பாருங்கள், பின்னலாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாடலும் நீங்கள் மாங்கல்யம் கோர்த்தும் போடலாம், டாலர் கோர்த்தும் போடலாம், டெய்லியும் வேர் பண்ணுறதுக்கும் போடலாம். ஸோ இதெல்லாம் மாங்கல்யம் கோர்க்குற வரிசையில் வருங்க. அதுலேயே அந்த சைஸ்லேயே இங்கே பாருங்கள், நைஸ் சரடு. இதெல்லாமே சன்னம், நம்ம டெய்லி வேர் பண்ணுறதுக்கு, மாங்கல்யம் கோர்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்க ரொம்ப பெரிய செயின் போட்டு போக முடியாது, எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாங்கல்யம் கோர்த்தும் போட்டுக்கலாம், மஞ்சள் கயிறு கூட சரடை கூட சேர்த்து போட்டுக்கலாம். அன்மேரிடு பொண்ணுங்களும் இந்த டெய்லி வேர் பண்ணுறதுக்கு போடலாம். இது பாருங்கள், நைஸ் ரொம்ப மெலிஸாக எனக்கு வேணும் கோதுமை செயின் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள், இது மாதிரி மெலிஸாக இருக்குது பார்த்தீங்களா? இது பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கலாம். இது பாருங்கள், மாங்கல்யம் கோர்க்குறதுக்கு அருணாக்கொடி மாடலில் சதுரக்கொடி செயின் வாங்க இல்லையா? நல்லா திக்காக ஒரு 10 பவுன் மதிப்புத்தக்க செயினுங்க. இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பி புக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு 4 மாடல் இருக்குங்க, இந்த பாருங்கள், அதையும் போட்டுடுறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது அப்படியே இது நல்ல பட்டைங்க, இது ஆண்கள் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இது டபுள் பட்டை செயின், இது கோதுமை செயின், இது ஒரு மாடல் செயின். ஸோ இதில் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் காமிச்ச செயின் எல்லாமே ஐம்பொன் செயின், டெய்லி வேர் பண்ணலாம், கருக்காது, அரிக்காது, புண்ணு வராது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க, ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணுங்கள். ஒரு சூப்பரான அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். யார்